வணக்கம். ஓஷோ உலகம். அதாவது சத்தமிட்டு கூறுவது அப்படின்றதுல, சத்தமிட்டு கூறுவது அப்படின்னா, உண்மையை வந்து சத்தம் போட்டு கூறணும்னு அவசியமே இல்லை. இப்போ நம்ம உண்மையாக தான் பேசுகிறோம், பொய்யெல்லாம் பேச மாட்டோம். மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை மட்டுமே வெளிப்படையாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து சத்தம் போட்டு கூற வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம மெதுவாக சாதாரணமாக மென்மையான குரலில் பேசினாலே போதும். இப்போ சத்தம் போட்டு ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அது வந்து அநேகமாக அப்படி சொல்லக்கூடிய விஷயம் அது பொய்ன்னு சொல்லி அர்த்தம். அது வந்து உண்மையாக இருக்காது. பொதுவாக நம்ம அரசியல்வாதிகள் வந்து மேடைகள் எல்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்குறோம்ல. அதாவது அரசியல்வாதிகள் வந்து ஆக்சுவலாக அவங்க கோடீஸ்வரனாகவோ, பல கோடிகளுக்கு அதிபதியாகவோ, பல்லாயிரம் கோடிகளுக்கு அதிபதியாகவோ, பல நூறு கோடிகளுக்கு அதிபதியாகவோ, மிகப்பெரிய அரண்மனையில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்காகவும், சொர்க்கத்திற்கு நிகரான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் மக்களை ஏமாற்றி, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து, பொய்யான வார்த்தைகளை பயன்படுத்தி, மக்களை வந்து வசீகரித்து, மக்களுக்கு வந்து நயவஞ்சக எண்ணங்களை மனதில் வைத்துக்கொண்டு அதில் வந்து அப்படியே ஒரு இனிப்பை தடவி அப்படின்றல அந்த பேட்டர்னில் வந்து அரசியல்வாதிகள் பேசுவாங்க. அதாவது மக்கள் உங்களுக்காக உழைக்கிறேன், இந்த உலகத்துக்காக உழைக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்காக உழைக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காக உழைக்கிறேன், இந்த உலக மக்கள் மிகச்சிறந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்றக்காக தான் என்னுடைய முழு வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன், இந்த சமுதாயம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் என்னையே நான் உங்களுக்கு பரிசாக கொடுத்துருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. பேசி முழுக்க முழுக்க ஏதோ உங்களுக்காக உழைக்கிறதுக்காக பிறந்த மனிதன் தான் நான், இந்த பிறவி ஃபுல்லாகவே உங்களுக்காகத்தான், உங்களுடைய வளர்ச்சிக்காகத்தான், இந்த உலக மக்களுடைய உன்னதமான உயர்வுக்காகத்தான் அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே ஒரு அவங்க வந்து ஒரு தியாக புருஷன் மாதிரியே மேடைகள்லாம் பேசுவாங்க. அது வந்து அப்படியே குரலெல்லாம் மாற்றி, அது சொந்த குரல்னு ஒன்று இருக்காது, அந்த சொந்த குரலை விட்டுட்டு ஒரு செயற்கை குரல் ஒன்று வர வச்சு செயற்கையான நம்ம அரசியல்வாதிகள் ஃபுல்லாகவே வந்து உண்மையான வாய்ஸில் எங்கே பேசுகிறாங்க, எல்லாமே போலி வாய்ஸ் தானே. போலி, அவங்க குரலே போலி, பொய்யான குரல், இரவல் குரல்னு சொல்கிறோம்ல, அதை டப்பிங் வாய்ஸ் மாதிரி. அது அந்த குரலை வந்து அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் அந்த குரலை, ஏன் வேறு வந்து எத்தனையோ வந்து இது தொழில் அதிபர்கள் இருக்காங்க, விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க, கவிஞர்கள் இருக்காங்க, எழுத்தாளர்கள் இருக்காங்க, நடிகர்கள் இருக்காங்க, இயக்குநர்கள் இருக்காங்க, ஒளிப்பதிவாளர்கள் இருக்காங்க, ஓவியர்கள் இருக்காங்க, ஆராய்ச்சி வல்லுநர்கள் இருக்காங்க, அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க, தத்துவவாதிகள் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் அந்த குரலே வரமாட்டேங்குது, அந்த கட்ட குரலில் பேசி அப்படின்னுக்கல, இந்த தமிழ் சமுதாயத்திற்காக நான் உழைத்து இந்த பேட்டர்ன்லாம் இது வந்து ஏன் அந்த குரல் மற்றவங்களுக்குலாம் இல்லை? அது இந்த குரலை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது எப்படின்னு. எல்லா அரசியல்வாதிகளுமே, ஒவ்வொரு நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இப்படிலாம் பேசுகிறாங்க, இப்படி குரல் எல்லாம் பேசுகிறாங்கன்னு பாருங்கள். அந்த குரலை உயர்த்தி அப்படி மைக்கு முன்னாடி நின்னாங்க அப்படின்னா அப்படியே குரலை உயர்த்தி சத்தமாக பேசுவாங்க, எல்லாருக்கும் கேட்குறது மாதிரி. அப்படி வானொலியில் பேசினாலும் சரி, தொலைக்காட்சியில் பேசினாலும் சரி, சமூக ஊடகங்களில் பேசினாலும் சரி, எந்த அளவிற்கு குரலை உயர்த்தி, அந்த குரலை உயர்த்தி, அதாவது எப்போவுமே சத்தம் போட்டு பேசினா ஒரு பொய்யை வந்து உண்மையாக்குவதற்கான முயற்சி அப்படின்னு வச்சுங்களேன். உண்மையை வந்து நம்ம ஏன் அப்படி வந்து சத்தம் போட்டு ஏன் பேசணும், பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து என்னென்னா, ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யார் உரத்த குரலில் சத்தமாக ஒரு விஷயத்தை கூறுகிறார்களோ அந்த விஷயம் 100% பொய். அந்த பொய்யை உண்மை என்று உணர வைப்பதற்காக அவர்கள் உரத்த குரலில் பேசுகிறார்கள். உண்மையை வந்து எப்போவுமே உரத்த குரலில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை வந்து சாதாரணமாக, நான் உங்களுக்காக இதை செஞ்சுருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியுமில்ல, நான் இதை கட்டாயம் உங்களுக்கு பண்ணுறேன், இதே மாதிரி சாதாரணமாக பேசலாம். ஏன்னா இது உண்மை. அப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்னா கட்டாயம் பண்ணக்கூடிய ஆள் அப்படி சாதாரணமான குரலில் தான் பேசுவார். அவர் வந்து அந்த அலங்கார வார்த்தைகள், அலங்கார சொற்களை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி, இலக்கியத்தில் இருந்தெல்லாம் ஓமைகள்லாம் எடுத்து கொண்டு வந்து புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, இங்கே இருந்தெல்லாம் வார்த்தைகளை கண்டுபிடிச்சி உள்ளே கொண்டு வந்து திணிச்சு அப்படிலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. சாதாரண வார்த்தைகளில், எளிய வார்த்தைகளில், மக்களுக்கு புரியக்கூடிய மக்கள் பாஷை அப்படின்றாங்களே, மக்கள் மொழி, பீப்புள்ஸ் லாங்குவேஜ், அதிலேயே பேசி சாதாரணமாக பேசலாம். பேசினாலே மக்களுக்கு தெரியும். அலங்கார வார்த்தைகளை போட்டு நம்ம எப்போ பேசுகிறோமோ அப்போவே நம்ம பொய்யை பேசுகிறோம்னு சொல்லி அர்த்தம். பொய்யை உண்மை என மக்களை நினைக்க வைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து இந்த ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வந்து இந்த நம்ம அரசியல்வாதிகள் பேசுகிறாங்கல்ல, எது உண்மை எது பொய் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உரத்த குரலில் யாராவது அலங்கார வார்த்தைகளில் பேசினால் அதில் வந்து பொய் வந்து 90%னா உண்மை வந்து 10% தான் இருக்கும். அதான் உண்மை.
அதே மாதிரி அந்த அலங்கார வார்த்தைகள்லாம் இல்லாமல் எளிய வார்த்தைகளை சாதாரணமாக அரசியல்வாதிகள் பேசுனாங்க அப்படின்னா அது உண்மையை பேசுகிறார்கள் என்ற அர்த்தம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓஷோ கூறியதை நான் இங்கு கூறுகிறேன்.